ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணாத ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வச்சு ஹனி சில்லி பொட்டேட்டோ செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஓவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஆயிலே இல்லாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கேப்சிகம், ஆனியன், அப்புறமா பூண்டு, இஞ்சி பொடிசாக நறுக்குனது, கொஞ்சம் கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், டொமேட்டோ கெச்சப், ஹனி, கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ், டார்க் சோயா சாஸ், அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது எதுக்குன்னா நம்ம இதில் ஒரு ஸ்லரி பண்ண போகிறோம். அதாவது கார்ன்ஃப்ளவரை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை சாஸை திக் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி பண்ணி வச்சுக்கணும், சைடில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இன்றைக்கி என் பையன் பிரித்தி சமைக்க போகிறான். பிரித்தியுமா என்ன சமைக்க போகிறேன் இன்றைக்கி? ஹனி சில்லி பொட்டேட்டோ செய்ய போகிறோங்க. ஓகேடா சொல்லக்குட்டி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊற்றணும். ஓகே. கடைசியில் நம்ம இஞ்சியோ பூண்டு போடணும். அதுக்கப்புறமா வெங்காயம் போடணும். அதுக்கப்புறமா செல்லம், அது கடைசியில் செல்லம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் லைட்டாக. அதுக்கப்புறம் என்ன போடணும்? நெக்ஸ்ட் என்ன போடணும் தங்கம்? ஆனியன் போட்டாச்சா? ஆனியன் போட்டு க்ளீனாக வறுக்கணும். ரொம்ப ப்ரௌனாக ஆக்கக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் நம்ம போடணும். ஆனியன் வதங்குறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே, வதங்கிடுச்சு கொஞ்சம் லைட்டாக. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் போடலாம். சரியா? கேப்சிகம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு. பிளாக் சோயா சாஸ் அதாண்டி சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு, சில்லி சாஸ் 1.5 ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூனு ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவரு, அந்த மாவு எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/4 கப்பு வெறும் தண்ணி அதே கப்பில் ஊற்றி மறுபடியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். சாஸ் கொதிச்சதுக்கப்புறம் என்ன போட்டேன்? சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பரு, சால்ட்டு போட்டேன். அதெல்லாம் போட்டேன். அப்புறமா போட்டேத்தவங்க இப்போ அப்பயே ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹனி நல்லா 1/2 கப்பு ஊற்றிக்கலாமா? நல்லா தித்திப்பாக நல்லாயிருக்கும். உனக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஹனி நிறையா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வறுத்து வச்சுருந்தால ஆயிலே இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அது போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். சரியா? நல்லா டாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்தியான ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி. பாய் பாய்.